இருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. 1,00,000 ஆசிரியர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் தலைமையிலே பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், சட்ட நிபுணர்கள் மற்றும் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதாவது தமிழகத்தில் சுமார் 1,00,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. காரணம், கடந்த 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பின்படி ஆசிரியராக பணியில் தொடர வேண்டுமானால் டெட் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பணியில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ப்ரொமோஷன் வேண்டும் என்றாலும் டெட் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால்தான் நீங்கள் ப்ரொமோஷன் பெற முடியும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. காரணம், இவர்கள் ஏற்கனவே பணியில் சேர்ந்தவர்கள். அவர்கள் சேர்ந்த போது டெட் தேர்வு கிடையாது. எனவே இப்போது தேர்வு எழுத வேண்டும் என கட்டாயப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என பெரும்பாலான ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே இதனை எவ்வாறு சமாளிப்பது? உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு சிறப்பு டெட் தேர்வு போல, அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு டெட் தேர்வு போல வைத்து நடத்தி விடலாமா, அல்லது மேல்முறையீடு போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா என்பதை பற்றி பேசுவதற்கும் ஆராய்வதற்கும் தலைமைச் செயலாளர் இந்த முக்கிய அதிகாரிகளை அழைத்திருக்கிறார். சட்ட ரீதியாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அதே போல பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் அவர்கள் இந்த தேர்வை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது போன்ற ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். சுமார் 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் தமிழக அரசு என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்பது குறித்து நமக்கு தெரிய வரும்.